உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, 240ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்துவிட்டோம். 200வது நாள், அந்த யூபிலி நாளை முடித்ததுக்கப்புறம் 40 நாள் நம்ம பயணிச்சிட்டோம். அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரமும் தானியேலில் 4லிருந்து 5 அதிகாரங்கள், 2 அதிகாரங்கள் வாசிப்போம். கூடவே நீதிமொழிகளில் 16 அந்த புதிய ஒரு அதிகாரத்தை தூங்குறோம். அதில் 1லிருந்து 4 வசனங்கள். ஸோ நம்ம 4 வசனமாக தான் படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி எரேமியா 23 தொடர்ந்து அந்த தண்டனை தீர்ப்புகளினுடைய இறைவாக்குகளை நம்ம வாசிச்சிட்ருக்கோம். நேற்று நம்ம யூதாவினுடைய அரசருக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக பார்த்தோம் இறைவாக்கு. இன்றைக்கி போலி இறைவாக்கினர்கள். அன்பர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களாம் என் மக்களை ஒரு நல்ல ஆயனாக இருந்து நீங்கள் அவங்கள என் மந்தையை நீங்கள் வழி நடத்தலை. நானே இறங்கி என் மக்களை கூட்டி சேர்ப்பேன். நான் அவர்களுக்கு ஆயனாக இருப்பேன். என்னுடைய ஊழியன் தாவீது ஆயனாக இருப்பான். ஸோ தாவீது திரும்ப பிறக்க போகிறதில்ல. அப்போ ஆண்டவர் இங்கே யாரை பற்றி பேசுகிறார்? அந்த தாவீது ஆண்டவர் இயேசுவே. ஸோ ஆண்டவர் இயேசு தான் செய்கிறார். நானே நல்ல ஆயன். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். ஸோ பாருங்கள் எப்படி நிறைவேற்றார் பாருங்களேன். எசையா, எசேக்கியேல், தானியேல், எரேமியா எல்லா இறைவாக்கினர்களாக தான் அங்கே நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு மோசே என்னை பற்றி தான் எழுதினார் அப்படின்றார். எல்லா இறைவாக்கினர்களும் என்னை பற்றி தான் சான்று பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பார்த்துருக்கலே. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பாருங்கள், ஆண்டவர் இதை எப்படி செஞ்சார். ஆண்டவர் 10ஆம் அதிகாரத்தில் நல்லா ஆயன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? புனித பேதுருவிடம் என் ஆடுகளை பேணி வரன்னு சொல்லி புனித பேதுருக்கிட்ட சொல்கிறார். ஸோ ஆண்டவர் நல்ல ஆயனாக வருகிறார், தலைமை குருவாக வருகிறார். அவர் ஒரு குருத்துவத்தை ஏற்படுத்தி தலைமை ஆயர்களை அவர் ஏற்படுத்திட்டு போகிறார். ஸோ கத்தோலிக்க திருச்சபையின் வழியாக இன்றைக்கி அவர் கூட்டி சேர்க்கக்கூடிய, அவரை நம்பக்கூடிய மந்தையாகிய நம்மை ஆண்டவர் வழி நடத்திட்டு போயிட்டுருக்கார். ஆண்டவர் பைபிளில் எங்கேயுமே இதே நினைவாக எழுதுங்கள்னு சொல்லலை, இதே நினைவாக செய்யுங்கள்னு சொன்னார். ஆண்டவர் திருப்பிலையே தான் ஏற்படுத்தினார். ஆண்டவர் ஆயர்களையும் குருக்களையும் தான் ஏற்படுத்தி திருச்சபையை தான் விட்டுட்டு போனார். திருச்சபை தான் நமக்கு பைபிள் தந்துச்சு. இந்த புரிதல் நமக்கு தெளிவாக இருக்கணும் அன்பர்களே. ஸோ திருச்சபையோடு சேர்ந்து பைபிள் படிக்கலைன்னா நம்ம பைபிளை தவறாக புரிந்து கொண்டு பிரிந்து போன சகோதரர்களைப் போல் நம்மளா ஒரு புதிய ஒரு படிப்பினை ஏற்படுத்திக்கிட்டு தவறாக நம்ம வழி நடத்தி செல்லப்பட்டுருவோம். சரி, இந்த ஆரக்கிள்ஸ், இந்த தண்டனை தீர்ப்புகளை பற்றிலாம் ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நடுவில் அன்பார்ந்தவர்களே ஒரு ரேரான ஒரு அழகான ஒரு ப்ராஃபஸியை கொடுப்பார். ஆண்டவர் தாவீதிற்காக ஒரு தளிரை திரும்பவும் வெளிவர செய்வார். இதை நம்ம எசேயா புத்தகத்திலையும் வாசித்தோம். ஸோ ஆண்டவர் பாருங்க, திரும்பவும் ஒரு தளிர் வருவார். அவர் நீதியோட அரசாழ்வார். ஒரு அரசரை பற்றியும் ஆண்டவர் இறைவாக்கு வரைப்பார். ஸோ அவர் மனசு கேட்க மாட்டேங்குது பாருங்க. ஆண்டவர் மனசு எப்பப்பெல்லாம் அவர் தண்டனை தீர்ப்பு பற்றி பேசுகிறாரோ அப்பப்பெல்லாம் அவர் ஒரு 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 ப்ராமிஸையும் கொடுக்குறாரு, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு. கண்டிப்பாக ஒரு தளிர் வெளியே வரும், நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் என் மக்களை அப்படின்றாரு. சரி, இன்றைக்கி தானியேலுக்குள்ளே போவோம். தானியேல் இன்றைக்கி நம்ம 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்க போகிறோம்? நேபுக்கத்நேசர் ஒரு அழகான ஒரு மடல் எழுதுகிறார், ஒரு லெட்டர் எழுதுகிறார். அவரே பர்சனலாக எழுதி அவருக்கு ரீசெண்டாக நடந்த அனுபவத்தை எழுதுகிறார். ஸோ அந்த அனுபவத்தில் அவருக்கு 2வது ஒரு கனவு வருது அன்பர்களே. அந்த கனவையும் எப்படி தானியேல் இறைவாக்கினர் அதுக்கு விளக்கம் கூறுகிறார் அப்படின்றத அழகாக எழுதுகிறார். ஸோ நம்ம தானியேல் நேற்று 2ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தது போல் நேற்று, அதே போல் இன்றைக்கும் கடைசியாக அந்த கனவு முடிகிறது ஒரு எவர் லாஸ்டிங் கிங்டம். ஸோ அவருடைய முதல் கனவு அந்த அவர் பார்க்குற அந்த ஒரு சிலை, அந்த மனித சிலை கடைசியாக உடைக்கப்பட்டு ஒரு என்றும் அழியாத ஒரு அரசு வரப்போகிறது. ஸோ அது கடவுளுடைய அரசை குறிக்கும். அதே போல் இன்றைக்கும் ஒரு எவர் லாஸ்டிங் கிங்டம், ஒரு என்றும் நிலைக்கக்கூடிய, என்றும் இருக்கக்கூடிய ஒரு அரசை பற்றி, விண்ணரசை, கடவுளின் அரசை இன்றைக்கி அந்த 2வது கனவும் குறித்து காட்டும். ஸோ அதை நம்ம எப்படி அந்த ஒரு அழகான சுவாரஸ்யமான நிகழ்வு அன்பர்களே நல்லா சுவாரஸ்யமாக கவனிக்க முயற்சிப்போம். அது 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 5வது இன்றைக்கி தானியேல் நேபுக்கத்நேசரினுடைய மகனாகிய பெல்சாசரினுடைய அவர் அரசராக இருக்கும்போது அவர் திரும்பவும் அவங்க அப்பாவோடைய இதெல்லாம் மறந்துட்டு அவரும் தலை கணத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு காட்சி தோன்றுகிறது. அந்த காட்சியை தானியேல் இன்னைக்கு
அதுக்கு விளக்கம் கூறப்போகிறார். ஸோ 2 கனவு உங்கள் அப்பாவோடது நெபுக்கத்நேசர், அவருடைய மகன் பெல்சாசரனுடைய ஒரு காட்சிக்கும் தானியேல் வந்து கனவு விளக்கம் சொல்ல போகிறார் 5ஆம் அதிகாரத்தில். ஸோ இன்றைக்கி கனவுகள் எல்லாமே, கனவும் சரி அந்த காட்சியும் சரி, ஒரு முக்கியமான விஷயந்தான். தலைக்கணத்தோட உள்ளத்தில் செருக்குடன் இருந்தோன்னா ஆண்டவர் மாதா சொல்கிற மாதிரி சிதறடிப்பார். ஆழமாக நமக்குள்ளே பொருந்த வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்ச்சியாக இருக்கிறோமோ, மற்றவங்களை தீர்ப்பிடாமல் இருக்க ட்ரை பண்ணுறோமோ, அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதான் பந்தர்களே. சரி, இன்றைய தினத்திற்கான விவிலியாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவியறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 23. ஆண்டவர் கூறுவது: என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. தம் மக்களை வழிநடத்தும் மேய்ப்பர்களுக்கு எதிராக இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் எஞ்சியிருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்தும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். அவையும் பல்கி பெருகும். அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இனி அவை அச்சமுறா, திகிலுறா, காணாமலும் போகா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ராயேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ராயேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். இறைவாக்கினரை குறித்து: என்னுள் என் இதயம் நொறுங்கியுள்ளது, என் எலும்புகள் எல்லாம் நடுநடுங்குகின்றன. ஆண்டவரை முன்னிட்டும் அவர்தம் புனித சொற்களை முன்னிட்டும் நான் குடிபோதையில் இருப்பவன் போல் ஆனேன். மதுவினால் மயக்கம் கொண்டவன் ஆனேன். ஏனெனில் நாட்டில் விபச்சாரர்கள் நிரம்பியுள்ளனர். சாபத்தின் விளைவாக நாடு புலம்புகிறது. பாலை நிலத்து பசும்புல் தரை உலர்ந்து போயிற்று. அவர்கள் வழிகள் தீயவை.
அவர்கள் ஆற்றல் தீயவற்றிற்கு பயன்படுகின்றது. இறைவாக்கினர், குருக்கள் ஆகிய இரு சாராரும் இறையுணர்வு அற்றவர்கள். என் இல்லத்தில் அவர்களின் தீச்செயல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். எனவே அவர்கள் பாதை வழுக்கிவிடக்கூடியது. இருளில் அவர்கள் தள்ளப்பட்டு தடுக்கி விழுவர். அவர்கள் தண்டிக்கப்படும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமை வரச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். சமாரியாவின் இறைவாக்கினரிடையே ஒவ்வாத செயல் ஒன்று கண்டேன். அவர்கள் பாகால் பெயரால் பொய் வாக்குரைத்து என் மக்கள் இஸ்ராயேலை தவறான வழியில் நடத்தினார்கள். எருசலேமின் இறைவாக்கினரிடையே திகிலூட்டும் செயல் ஒன்று கண்டேன். அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், பொய்மை வழியில் நடக்கிறார்கள், தீயோரின் கைகளை வலுப்படுத்துகிறார்கள். இதனால் யாரும் தம் தீய வழியிலிருந்து திரும்புவதில்லை. அவர்கள் எல்லாரும் என் பார்வையில் சோதோமை போன்றவர்கள், எருசலேமின் குடிமக்கள் கொமோராவை போன்றவர்கள். எனவே இறைவாக்கினரை பற்றி படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்களை எட்டிக்காய் உண்ணச் செய்வேன், நஞ்சு கலந்த நீரை குடிக்கச் செய்வேன். ஏனெனில் எருசலேம் இறைவாக்கினரிடமிருந்தே இறை உணர்வின்மை நாடெங்கும் பரவிற்று. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி அன்று, மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனைகளே. ஆண்டவரின் வாக்கை இகழ்வோரிடம் உங்களுக்கு நலம் உண்டாகும் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடப்போர் அனைவரிடமும் உங்களுக்கு தீமை நேராது என்று கூறுகிறார்கள். ஆண்டவரின் மன்றத்தில் நின்றவன் யார்? அவர் சொல்லை கண்டவன் அல்லது கேட்டவன் யார்? அவர் சொல்லுக்கு செவி கொடுத்து அதனை அறிவித்தவன் யார்? இதோ ஆண்டவரின் சீற்றம் புயலாய் வீசுகின்றது. அது தீயோரின் தலைமேல் சூறாவளியாய் சுழன்றடிக்கின்றது. ஆண்டவர் தம் இதயத்தின் திட்டங்களை செயலாக்கி நிறைவேற்றும் வரை அவர் சினம் தணியாது. வரப்போகும் நாள்களில் இதனை நீங்கள் முற்றிலும் அறிந்து கொள்வீர்கள். அந்த இறைவாக்கினர்களை நான் அனுப்பவில்லை, அவர்களாகவே ஓடி வந்தார்கள். நான் அவர்களோடு பேசவில்லை, அவர்களாகவே இறைவாக்கு உரைத்தார்கள். ஆனால் அவர்கள் என் மன்றத்தில் நின்றிருந்தால் என் சொல்லை என் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் தங்கள் தீய வழிகளையும் தீச்செயல்களையும் விட்டு விலகச் செய்திருப்பர். ஆண்டவர் கூறுவது: அருகில் இருந்தால்தான் நான் கடவுளா? தொலையில் இருக்கும்போது நான் கடவுள் இல்லையா? என் கண்ணில் படாதபடி எவராவது பதுங்கிடங்களில் ஒளிந்து கொள்ள முடியுமா என்கிறார் ஆண்டவர். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவா என்கிறார் ஆண்டவர். என் பெயரால் பொய் உரைக்கும் இறைவாக்கினர் நான் கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன் என்று கூறியதை கேட்டேன். பொய்யையும் தம் வஞ்சக எண்ணங்களையும் இறைவாக்காக உரைக்கும் இந்த இறைவாக்கினரின் மனப்பாங்கு என்று மாறுமோ? இவர்களுடைய மூதாதையர் பாகால் காரணமாக என் பெயரை மறந்தனர். அதுபோல தாங்கள் ஒருவர் ஒருவருக்கு கூறும் கனவுகள் வழியாக என் மக்களின் நினைவிலிருந்து என் பெயரை அகற்றிவிடலாம் என நினைக்கின்றனர். கனவு கண்ட இறைவாக்கினன் தன் கனவை எடுத்துச் சொல்லட்டும். என் சொல்லை தன்னிடத்தில் கொண்டிருப்பவனோ அதனை உண்மையோடு எடுத்துரைக்கட்டும். தாளை தானியத்தோடு ஒப்பிட முடியுமா என்கிறார் ஆண்டவர். என் சொல் தீயை போன்றது அல்லவா? பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றது அல்லவா என்கிறார் ஆண்டவர். ஆகவே ஒருவர் ஒருவரிடமிருந்து என் சொற்களை திருடும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தங்கள் நாவினால் ஆண்டவர் கூறுகிறார் என்று உரைக்கும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். பொய் கனவுகளை இறைவாக்காக உரைப்போருக்கு எதிராய் நான் இருக்கிறேன்
என்கிறார் ஆண்டவர். இவர்கள் அவற்றை எடுத்துரைத்து தங்கள் பொய்களாலும் மூடச் செயல்களாலும் என் மக்களை தவறான வழியில் நடத்திச் செல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. அவர்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்கிறார் ஆண்டவர். இந்த மக்களோ ஓர் இறைவாக்கினரோ ஒரு குருவோ உன்னிடம் ஆண்டவரின் சுமை யாது என்று கேட்டால், நீங்களே அந்த சுமை, நான் உங்களை தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் என்று சொல். ஆண்டவரின் சுமை என்று ஓர் இறைவாக்கினர் அல்லது குரு அல்லது மக்களில் யாராவது கூறினால், அந்த மனிதரையும் அவர் வீட்டாரையும் நான் தண்டிப்பேன். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்றே நீங்கள் உங்கள் உற்றார் உறவினரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவரின் சுமை என்று இனி யாரும் குறிப்பிடக்கூடாது. அவனவன் சொல்லே அவனுக்கு சுமை. வாழும் கடவுளும் படைகளின் ஆண்டவருமான நம் கடவுளின் சொற்களை நீங்கள் திரித்து கூறுகிறீர்கள். நீங்கள் இறைவாக்கினரிடம் ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், ஆண்டவர் என்ன பேசினார் என்றே கேட்க வேண்டும். ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறுவீர்களானால், ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவரின் சுமை என்று நீங்கள் கூறக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தும் நீங்கள் ஆண்டவரின் சுமை என்று கூறுகிறீர்கள். ஆதலால் நான் உங்களை முற்றிலும் மறந்து உங்களையும் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் நான் கொடுத்த நகரையும் என் முன்னிலையிலிருந்து தூக்கி வீசி எறிவேன். நீங்கள் என்றென்றும் வசை சொல்லுக்கு ஆளாவீர்கள். உங்கள் அவமானம் என்றென்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. தானியேல் ஆகமம் அதிகாரம் 4. அரசர் நெபுகத்நேசர் உலகில் எங்கனும் உள்ள எல்லா இனத்தார்க்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அறிவிப்பது. உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. மாட்சிமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும் வெளிப்படுத்துவது நலம் என எனக்கு தோன்றுகிறது. அவர் தந்த அடையாளங்கள் எத்துணை பெரியன, அவர் ஆற்றிய விந்தைகள் எத்துணை வலியன. அவரது அரசு என்றுமுள்ள அரசு, அவரது ஆட்சி உரிமை வழி வழி நிலைக்கும். நெபுகத்நேசராகிய நான் வீட்டில் மன அமைதியுடனும் அரண்மனையில் வளமுடனும் வாழ்ந்து வந்தேன். நான் ஒரு கனவு கண்டேன், அது என்னை அச்சுறுத்தியது. நான் படுத்திருக்கையில் எனக்கு தோன்றிய கற்பனைகளும் காட்சிகளும் என்னை கலங்க வைத்தன. ஆதலால் நான் கண்ட கனவின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறும்படி பாபிலோனிய ஞானிகள் அனைவரையும் என் முன்னிலைக்கு அழைத்து வர வேண்டுமென்று கட்டளை பிறப்பித்தேன். அவ்வாறே மந்திரவாதிகளும் மாய வித்தைக்காரரும் கல்தையரும் சோதிடரும் வந்து கூடினர். நான் கண்ட கனவை அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்களால் அதன் உட்பொருளை எனக்கு விளக்கி கூற முடியவில்லை. இறுதியாக என் சொந்த தெய்வமாகிய பெல்தசாச்சாரின் பெயர் சூட்ட பெற்ற தானியேல் வந்தார். அவர் புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர். அவரிடம் நான் கண்ட கனவை கூறினேன். மந்திரவாதிகளின் தலைவராகிய பெல்தசாச்சார், புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது என்பதையும் உம்மால் விளக்க முடியாத மறைபொருள் எதுவும் இல்லை என்பதையும் நான் அறிவேன். நான் கனவில் கண்ட காட்சி இதுதான். அதன் உட்பொருளை விளக்கி கூறுவீர். நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்னே தோன்றிய காட்சிகளாவன. இதோ நில உலகின் நடுவில் மரம் ஒன்றை கண்டேன். அது மிக உயர்ந்து நின்றது. அது வளர்ந்து வலிமை மிக்கதாய் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து காணப்பட்டது. நில உலகின் எல்லைகளிலிருந்து கூட அதை பார்க்கலாம். அதன் இலைகள் மிகவும் அழகாயிருந்தன.
மரத்தில் கனிகள் மிகுதியாயிருந்தன. அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது. அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன. அதன் கிளைகளில் வானத்து பறவைகள் குடியிருந்தன. அனைத்து உயிர்களுக்கும் அதிலிருந்து உணவு கிடைத்தது. நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்னே இக்காட்சிகளை கண்டேன். அப்பொழுது இதோ, காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் தமது குரலை உயர்த்தி கூறியது இதுவே: இந்த மரத்தை வெட்டுங்கள், கிளைகளை தரித்துவிடுங்கள், இதன் இலைகளை எல்லாம் பறித்தெறியுங்கள், இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் வாழும் விலங்குகள் ஓடிப்போகட்டும், இதன் கிளைகளில் தங்கிய பறவைகள் பறந்தோடட்டும். ஆயினும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அந்த மனிதன் நனையட்டும். தரையில் புல்வெளியில் விலங்குகளோடு அவன் கிடக்கட்டும். அவனது மனித உள்ளம் மாற்றப்பட்டு அவனுக்கு விலங்கின் மனம் கொடுக்கப்படட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லட்டும். காவலர் விதித்த தீர்ப்பு இதுவே. தூயவர் வாய்மொழியின் முடிவும் இதுவே. மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார் என்பதையும், தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்பதையும், மனிதருள் தாழ்ந்தவர்களையே அதற்கு தலைவர்களாக்குகின்றார் என்பதையும் உயிர்கள் அனைத்தும் அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது. அரசர் நெபுகத்நேசராகிய நான் கண்ட கனவு இதுவே. பெல்தசாச்சார், இதன் உட்பொருளை எனக்கு தெரிவியும். என் நாட்டிலுள்ள எல்லா ஞானிகளாலும் இதன் உட்பொருளை விளக்கி கூற இயலவில்லை. நீர் ஒருவரே இதை தெரிவிக்க கூடியவர். ஏனெனில் புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது. இதை கேட்டவுடன் பெல்தசாச்சார் என்னும் பெயர் கொண்ட தானியேல் ஒரு கணம் திகைத்து நின்றார். அவருடைய எண்ணங்கள் அவரை கலக்கமுறச் செய்தன. அதை கண்ட அரசன், பெல்தசாச்சார், கனவோ அதன் உட்பொருளோ உம்மை கலக்கமுறச் செய்ய வேண்டாம் என்றான். பெல்தசாச்சார் மறுமொழியாக, என் தலைவரே, இந்த கனவு உம் பகைவர்களுக்கும் இதன் உட்பொருள் உம் எதிரிகளுக்குமே பலிப்பதாக. நீர் கண்ட மரம் வளர்ந்து வலிமை மிக்கதாய் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. நில உலகின் எல்லைகளிலிருந்து கூட அதை பார்க்கலாம். அதன் இலைகள் மிகவும் அழகாயிருந்தன. மரத்தின் கனிகள் மிகுதியாயிருந்தன. அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது. அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன. அரசரே, அந்த மரம் வேறு யாரும் அல்ல, மிக பெரியவராயும் வலிமையுள்ளவராயும் உயர்ந்துள்ள நீர்தாம். உமது புகழ் வளர்ந்து வானை தொடும் அளவு உயர்ந்துள்ளது. உமது ஆட்சி உலகின் எல்லைகள் வரை பரவியுள்ளது. மேலும் அரசரே, காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததை நீர் கண்டீர் அல்லவா? அவர், இந்த மரத்தை வெட்டி அழித்து போடுங்கள், ஆனால் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அவன் நனையட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லும் வரை அவன் விலங்கோடு விலங்காய் திரிவான் என்று சொன்னதையும் கேட்டீர். அரசரே, இதுதான் உட்பொருள். என் தலைவரும் அரசருமான உமக்கு உன்னதரது தீர்ப்பின்படி நடக்கவிருப்பதும் இதுவே. மனித சமுதாயத்தினின்று நீர் விரட்டப்படுவீர். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்ந்து வானத்தின் பனியில் நனைந்து கிடப்பீர். இவ்வாறு 7 ஆண்டுகள் உம்மை கடந்து செல்லும். மனிதர்களின் அரசை உன்னதமானவரை ஆள்கின்றார் என்றும், தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீர் உணரும் வரை அந்நிலை நீடிக்கும். வேர்கள் நிறைந்த அடிமரத்தை விட்டு வைக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்தது அல்லவா? அதன்படி விண்ணக கடவுளே உலகை ஆள்கின்றார் என்பதை நீர் உணர்ந்தவுடன்
அரசுரிமை மீண்டும் உமக்கு கிடைக்கும். எனவே அரசரே, என் அறிவுரை உம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆக. நல்லறத்தை பேணி தீச்செயல்களை நீக்குக. ஒடுக்கப்பட்டோர்க்கு இரக்கம் காட்டி உம் பாவக்கரைகளை போக்கிக் கொள்க. ஒருவேளை உமது வளமை நீடிப்பதற்கு இது வழியாகலாம் என்றார். அவ்வாறே அரசன் நெபுகத்நேசருக்கு அனைத்தும் நேர்ந்தது. ஓராண்டு சென்ற பின் ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலவி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்டது. நெபுகத்நேசர் அரசனே, உனக்கே இந்த சொல். உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது. மனித சமுதாயத்தினின்று நீ விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்வாய். மனிதர்களின் அரசை உன்னதரே ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்குள் 7 ஆண்டுகள் உன்னை கடந்து செல்லும். உடனே இந்த வாக்கு நெபுகத்நேசரிடம் நிறைவேறிற்று. மனித சமுதாயத்தினின்று அவன் விரட்டப்பட்டான். மாட்டை போல புல்லை மேய்ந்தான். தலைமயிர் கழுகுகளின் இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பறவைகளின் நகங்கள் போலவும் வளரத் தொடங்கும் வரை அவனது உடல் வானத்தின் பனியினால் நனைந்தது. குறித்த காலம் கடந்த பின் நெபுகத்நேசராகிய நான் என் கண்களை வானத்திற்கு உயர்த்தவே என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. நான் உன்னதரை வாழ்த்தி என்றும் உள்ள கடவுளை புகழ்ந்து போற்றினேன். அவரது ஆட்சியுரிமை என்றுமே அழியாது. அவரது அரசு வழி வழி நிலைக்கும். உலகின் உயிர்கள் அனைத்தும் அவர் திருமுன் ஒன்றுமில்லை. வான்படை நடுவிலும் உலகில் வாழ்வோர் இடையிலும் அவர் தாம் விரும்புவதையே செய்கின்றார். அவரது வலிய கையை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று அவருடைய செயல்களை பற்றி வினவவோ எவராலும் இயலாது. அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. என் அரசின் மேன்மைக்காக என் சீரும் சிறப்பும் எனக்கு மீண்டும் கிடைத்தன. என் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் என்னை தேடி வந்தார்கள். எனது அரசுரிமை மீண்டும் உறுதி பெற்றது. முன்னிலும் அதிக மாண்பு எனக்கு கிடைத்தது. நெபுகத்நேசராகிய நான் விண்ணக அரசரை போற்றி புகழ்ந்து ஏத்தி பாடுகின்றேன். அவருடைய செயல்கள் யாவும் நேரியவை. அவருடைய வழிவகைகள் சீரியவை. ஆணவத்தின் வழி நடப்போரை அவர் தாழ்வுறச் செய்வார். தானியேல் ஆகமம் அதிகாரம் 5. பெல்சாத்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமில் இருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் சுருத்து நெஞ்சம் கலங்கி குலை நடுங்கி தொடை நடுக்கமுற்றான். உடனே அரசன் மாயவித்தைக்காரரையும் கல்தேயரையும்
சோதிடரையும் கூட்டி வரும்படி உரக்க கத்தினான். அரசன் பாபிலோனிய ஞானிகளை நோக்கி, இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவனுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலையும் அணிவித்து என் அரசின் 3ஆம் நிலையில் அமர்த்துவேன் என்றான். பிறகு அரசனின் ஞானிகள் எல்லாரும் உள்ளே சென்றனர். ஆனால் அந்த சொற்களை படிக்கவோ அவற்றின் உட்பொருளை அரசனுக்கு விளக்கவோ அவர்களால் இயலவில்லை. அதை கண்ட பெல்சாத்சர் அரசன் மிகவும் மனக்கலக்கமுற்றான். அவனது முகம் வெளிரியது. அவனுடைய உயர்குடி மக்களும் திகைத்து நின்றனர். அரசனும் உயர்குடி மக்களும் எழுப்பிய கூச்சலை கேட்டு அரசி விருந்து கூடத்திற்குள் விரைந்து வந்து, அரசரே, நீர் நீடூழி வாழ்க. நீர் வீணாக அச்சமுற்று முகம் வெளியிட வேண்டாம். புனிதமிகு கடவுள் ஆவி நிறைந்த மனிதன் ஒருவன் உமது அரசில் இருக்கிறான். உம் தந்தையின் ஆட்சி காலத்தில் அறிவொளியும் நுண்ணறிவும் தெய்வங்களுக்கொத்த ஞானமும் அவனிடம் திகழ்ந்தது தெரிய வந்தது. எனவே உம் தந்தையாகிய நெபுகத்நேசர் அரசர் அவனை மந்திரவாதிகளுக்கும் மாயவித்தைக்காரருக்கும் கல்தேயருக்கும் சோதிடருக்கும் தலைவனாக்கினார். அந்த தானியேல் வியத்தகு விவேகமும் அறிவும் உடையவன். கனவுகளுக்கு விளக்கம் கூறும் அறிவாற்றல் படைத்தவன். விடுகதைகளுக்கு விடை கூறும் ஆற்றல் உடையவன். சிக்கல்களை தீர்க்கும் திறமை வாய்ந்தவன். அவனுக்கு அரசர் பெல்தசாத்சர் என்று பெயரிட்டுள்ளார். அவன் உடனே இங்கு அழைக்கப்படட்டும், அவன் விளக்கம் கூறுவான் என்றாள். அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். இப்பொழுது இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறுமாறு இந்த ஞானிகளும் மாயவித்தைக்காரரும் என் முன் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் அவர்களால் இந்த சொற்களின் உட்பொருளை விளக்கி கூற முடியவில்லை. விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். அரசரே, உன்னதரான கடவுள் உம் தந்தையாகிய நெபுகத்நேசருக்கு பேரரசையும் சிறப்பையும் மேன்மையையும் மாண்பையும் அளித்தார். அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பின் காரணமாய் எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவருக்கு அஞ்சி நடுங்கினர். அவர் தம் விருப்பப்படி யாரையும் கொன்று விடுவார். தம் விருப்பப்படி யாரையும் வாழ விடுவார். தம் விருப்பப்படியே யாரையும் உயர்த்துவார். தம் விருப்பப்படியே யாரையும் தாழ்த்துவார். ஆனால் அவருடைய உள்ளம் இருமாப்புற்று அவருடைய மனம் செருக்கினால் கடினப்பட்டது. உடனே அவர் அரசின் அரியணையிலிருந்து தள்ளப்பட்டார். அவரிடமிருந்து அவரது மேன்மை பறிக்கப்பட்டது. மனித சமுதாயத்தினின்று அவர் விரட்டப்பட்டார். மேலும் அவரது உள்ளம் விலங்குகளின் மனமாக மாற்றப்படவே அவர் காட்டுக் கழுதைகளோடு வாழ்ந்து வந்தார். மனிதர்களின் அரசுகளை உன்னதரே ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவருக்கே அவற்றை வழங்குகின்றார் என்றும் உணரும் வரை அவர் மாடு போல் புல்லை மேய்ந்தார். அவரது உடல் வானத்து பனியில் நனைந்து கிடந்தது. அவருடைய மகனாகிய பெல்சாத்சர் இவற்றை எல்லாம் நீர் அறிந்திருந்தும் உம் இதயத்தை தாழ்த்தி கொள்ளவில்லை. ஆனால் விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக
உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து, நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னிருந்து அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தேகெல் பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல், நீர் தராசில் நிற்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனே பெல்சாசரின் ஆணைப்படி தானியேலுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்தனர். மேலும் அரசில் 3ஆம் நிலையில் தானியேல் அமர்த்தப்படுவார் என்றும் முரசறைத்தனர். அன்றிரவே கல்தேய அரசனாகிய பெல்சாசர் கொலை செய்யப்பட்டான். நீதிமொழிகள் அதிகாரம் 16. எண்ணங்களை மனிதர் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் நல்ல ஆயனாக இருக்கிறீர் அப்பா. எங்களோட ஆன்மாவினுடைய மெய்ப்பராக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நிறைய மெய்ப்பர்களையும் கொடுத்துருக்கீங்க. நாங்களும் எங்களுக்கு கீழே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தினர்கள், நண்பர்கள் எல்லாருமே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களாக இருக்காங்க. நாங்கள் அவர்களுக்கு மெய்ப்பர்களாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் எல்லாருமே பிறனத்தவர்களுக்கு ஒளியாக, உப்பாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கடமையிலேருந்து நாங்கள் பல வேளைகளில் எங்களுடைய சுயத்தினால், சுய விருப்பங்களை பின்பற்றி, சுய ஆசைகளை நிறைவேற்ற உன் கட்டளைகளை விட்டு விலகுறோம் அப்பா. சில சமயம் தலைக்கணத்தில் நேபுகத்நேசரை போலவும் அவருடைய மகன் பெல்சாசரை போலவும் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் அப்பா. அம்மா, நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் செருக்குடன் நாங்கள் சிந்திக்காமல், உள்ளத்திலும் வெளியில் செயலிலும் தாழ்ச்சியோடு நடக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாங்கம்மா. உங்கள் தாழ்ச்சி எங்களுக்கு பகிர்ந்து தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். அன்பந்தொழி, இன்றைக்கி பாருங்கள், முதல்ல நம்ம வழக்கம் போல் தானியேலுடைய விளக்க உரையை நம்ம முதல்ல பார்த்துடலாம். பாருங்கள், 4ஆம் அதிகாரம் அவர் அந்த கனவு காண்றாரு. அதில் பாருங்களேன், எதுக்காக அந்த நேபுகத்நேசர் ஆண்டவர் விரட்டி விடுறாரு. 25ஆம் வசனம் சொல்லுது, மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்களே அதனை விரும்பியவர்களுக்கே அதனை தந்துள்ளார் என்றும் நீர் உணரும் வரை அந்நிலை நீடிக்கும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் பேசிக். அன்பார்ந்தவர்களே, நேபுகத்நேசரை விரட்டி விட்டு அவரை போய் ஒரு புல்லை தீங்கி வச்சு அரண்மனையில் வாழ்ந்தவர் யோசிச்சு பார்ப்போமே. அவ்வளோ உச்சத்தில் இருந்தவர் ஆண்டவர் ஏன் இறக்கி கொண்டு வர்றார்? ஏன்னா அதை நீ அடையலை, அது நான் கொடுத்த கொடை உனக்கு. அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இதை நம்ம எப்படியாச்சும் இதை விட்டு வெளியே வரணும். அன்பார்ந்தவர்களே, நம்ம சம்பாதிச்சோம், அதுக்காக நம்ம செய்யவே இல்லையா? இல்லை, நம்ம செஞ்சோம். ஆவியானவர் வந்தார், நிரப்பினார், மாதா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி தான் எல்லா புனிதர்களும் உடலில் அவங்கெல்லாம் துன்புட்டுறாங்க. பவுல் சாட்டை அடிக்கும்போது அவர் ஒத்துழைச்சார்.
ஆவிக்கு ஒத்துழைச்சார், ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சார் தூயாவினவருக்கு. ஸோ நம்மளும் ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது நமக்கு கிடைச்ச அந்த ஐடியா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசிக் திறமையே கூட நம்ம ஒத்துழைக்கிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் அதனால் மட்டும் அது நடந்துடாது. அது நடக்காமல் போகிறப்ப தான் தெரியும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாம் கடவுள் நினச்சிச்சா கொடுப்பார், கடவுள் நினச்சா எடுப்பார். அவர் தான் இதெல்லாம் அவர் தான் நமக்கு மேலே அவர் ஒருத்தர் இருக்காருன்றதை நம்ம ஆழமாக நம்பினோன்னா நம்ம மற்றவங்களே இல்ட்ரீட் பண்ணணும். ஸோ அது நம்பிக்கையில் மட்டும் இல்லை, அது நம்ம செயலில் காட்டணும். நம்ம மற்றவங்கள தலைக்குறைவாக நடத்த மாட்டோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்லியிருப்பாங்க, தாழ்ச்சியினுடைய அடையாளம் நாம் எப்படி நமக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட வயசுலேயோ இல்லை அதிகாரத்துலேயோ மேலே இருக்கிறவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்குவோமோ அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்டையும், நமக்கு சரிசமமாக இருக்கிறவங்கக்கிட்டையும், நமக்கு கீழே இருக்கிறவங்கக்கிட்டையும் நடந்துக்கணுமா. அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட மெசேஜ் அனுப்புகிற மட்டும் ஒரு மாதிரி, நமக்கு நீ ஈக்குவலாக இருக்கவங்க நம்ம கீழே இருக்கவங்ககிட்ட மெசேஜ் அனுப்புகிறப்ப ஒரு அதிகாரமாக காட்டுறது இல்லை. அசிசியார் அப்படி சொல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் மேலே இருக்கவங்ககிட்ட எப்படி நடந்துக்குமோ அதே போல் நமக்கு சரிசமமாக இருக்கவங்ககிட்டையும் நம்ம கீழே இருக்கவங்ககிட்டையும் நடத்துகிறோன்னா நம்மக்கிட்ட தாழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதிகாரம் நம்மக்கிட்ட இருந்து வரல, கடவுளிடமிருந்து வந்துச்சுன்றதை நம்ம உணர்ந்துருக்குறோம். நம்ம பிள்ளைங்களை எப்படி நடத்துகிறோம், நம்ம கணவன் மனைவிகளை எப்படி நடத்துகிறோம், அம்மா அப்பாவை எப்படி நடத்துகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய. ஃப்ரெண்ட்ஸை எப்படி நடத்துகிறோம், அவங்களையும் நம்ம ஒரு பெரிய சிஎம் பிஎம் போல் நம்ம நடத்துகிறோமா, அவங்களுக்கு நம்ம மறுமொழி சொல்கிறோமா, அவங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமா, அதில் இருக்க அன்பார்ந்தவர்களே. சரி, இப்போ இதை எப்படி வெளியே வருது, எப்படி இந்த பாடத்தை நான் கற்றுக்கிறது? தானியேல் அதுக்கு ஐடியா தர இருப்பாருங்க. 27ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில், நல்லறத்தை பேணி தீய செயல்களை நீக்குக, ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கம் காட்டி உன் பாவங்களை போக்கிடுக. ஸோ அல்டிமேட்டாக அவர் என்ன சொல்கிறார், ஒரு வேளை உமது வல்லமை நீடிப்பதற்கு இது ஒரு வழியாக இருக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறார், ப்ரேயர் பண்ணு, பெனன்ஸ் பண்ணு, பரிகாரம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்க, உடல் ஒருத்தர்கள் எல்லாம் செய்யுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ அந்த இன்டென்ஷனுக்காக அதை தான் நம்ம திரும்ப சொல்லுவோம், பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஜெபமாலைகளை ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் ஒப்பு கொடுத்தா தான் அந்த முடிச்சிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏதோ சும்மா ஒரு சடங்காச்சாரமாக நானும் ஒரு கிறிஸ்டியன்றதுக்காக ஜெபமாலை இல்லை, நானும் கிறிஸ்டியன்றதுக்காக ஒரு பரிகாரம் இல்லை. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஒரு நற்பண்பு குறையுது என்கிட்ட, நான் அதிலிருந்து வெளியே வர ஆசைப்பட்றேன். அது எதுவாக வேணா இருக்கலாம். அந்த 7 தலையான பாவங்களில் 31ஆம் வசனம் பாருங்கள். 31ஆம் வசனம், இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே, இதெல்லாம் நம்ம தானே சாதிச்சோம், சொல்லி வாயை விட்டு வார்த்தை வெளியே ஃபுல்லாக வரல, அதுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுச்சு, நேபுக்கத்நேசர் அரசனே உனக்கே இந்த சொல், உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்று விட்டது. அன்பர்களே, அதனால தான் பாருங்கள், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை அவர் சிதறடித்து வருகிறார் மாதா பாடுறாங்க. உள்ளத்தில் சிந்திச்சாலே போதுமா, பாவம், அது பாவம்தான். ஏன்னா அந்த செய்யல அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸு. பட் ஆல்மோஸ்ட் அதை கமிட் பண்ணியாச்சு, அந்த தற்செயல், அந்த தற்புகழ்ச்சியினுடைய அந்த செயலை. ஸோ யாரையாவது நம்ம ஒரு மாதிரி ஜெல்லஸாக இருந்தோன்னா, பொறாமப்பட்டோன்னா, உள்ளத்தில் படுறதே அவங்களுக்கு இதெல்லாம் செஞ்ச மாதிரி தான். ஸோ அதுக்காக ஒன்றும் இல்லை, உடனே பற்றக்கூடாது. நம்ம ஆண்டவரே நான் இவ்வளோ மோசமாக இருக்கிறேன்னா, லெட்ஸ் ரெக்கக்னைஸ் தட், முதல்ல அதை நம்ம உணர்வோம். அப்போ தான் அவருடைய தேவை நமக்கு படுதுன்றதை நம்ம உணர்வோம். ஆண்டவரே நான் இவ்வளோ மோசமாக இருக்கேன், ஐ நீட் அ சேவியர், எனக்கு ஒரு மீட்பர் தேவைப்படுறாரு, எனக்கு உங்களுடைய உதவி தேவை, அம்மா எனக்கு உங்களுடைய உதவி தேவை, புனிதருடைய உதவி தேவை அப்படின்னு உணர்ந்தோன்னா அதை நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அதை எடுத்துருவார். ஸோ அவரை எங்கே போடுறாரு பாருங்கள், நீ இதெல்லாம் சொகுசாக இருக்கிறதுனால தானே. பாருங்கள், நம்ம நேற்றும் அதான் வாசித்தோம், அந்த உன்னுடைய வளமையில் நான் பேசினேன், நீ என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னேன். அரசன் வளமையில் கேட்கல, அறிவு தெளிவுக்கு வரல, உதாரி மகன் வரல, அப்பா கூட இருந்தப்போ எதுவும் தெரில, வெளியே துரத்தப்பட்டார். அந்த வறுமையிலும் அந்த ஒரு கஷ்டத்திலும் துன்பத்திலும் பாருங்கள், நீங்கள் 33ஆம் வசனத்தில் அந்த கம்ஃபர்டெல்லாம், அந்த சாப்பாடெல்லாம் விட்டுட்டு, அந்த உடம்பின் அழகெல்லாம் விட்டுட்டு, புனித லோயலா என்ன செய்யார் போல் பாருங்கள். அவர் 10 மாதம் போயிட்டு பெரிய முடி வளர்த்து, பெரிய நகம் வளர்த்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி முடிக்கும் நகத்துக்கும் அழகுக்கும் அவர் இடம் கொடுத்தாரு.
இஸ் டூயிங் ஆஜுரே காந்தரா, அதுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எதெல்லாம் தலக்கணத்தில் ப்ராப்ளம் இருக்கா, தாழ்ச்சி இல்லாமல் இருக்கா, சரி இப்போ மற்றவங்க சொல்கிறத அவங்க சொல்கிறது தப்பாகவே இருந்தாலும் சொல்லி கீழ்ப்படிய தாழ்ச்சின்ற அந்த நற்பண்பை நம்ம வளர்த்து கொண்டுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு நற்பண்பு நம்ம ஒரு பாவம் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு நற்பண்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா, இப்போ இச்சை தூய்மை, தலக்கணம் தாழ்ச்சி, சோம்பேறித்தனம் நல்லா சுறுசுறுப்பாக செய்கிறது, டெலிஜெண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கிளட்டனியா நான் தன்னடக்கம், போஜன பிரியத்துக்கும் தன்னடக்கத்துக்கும். ஸோ நான் இதெல்லாம் நான் கடைப்பிடிக்க ஆட்டோமேட்டிக்காக மற்ற பண்புகளையும் நம்ம வளர ஆரம்பிப்போம். எப்பயுமே அதை அப்படி தான் சொல்கிறாங்க புனிதர்கள். ஒரு நற்பண்பில் வளர்ந்தால் மற்ற 6 வளரும். ஒரு பாவத்தை குறைச்சோன்னா எல்லா பாவமும் குறைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாமே கனெக்டடுன்றாங்க, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இந்த அரசன் போயிட்டு அங்கே பெரிய நீண்ட முடி வளருது, பெரிய நகம் வளருது, அலைஞ்சு திரியிறான். அப்போ தான் தெரிய வருது நம்ம யார் அப்படின்னு சொல்லி. ஸோ 34ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் அழகாக சொல்கிறார், குறித்த காலம் கடந்த பின் நெபுகத்நேசர் ஆகிய நான் என் கண்களை விண்ணகத்துக்கு உயர்த்தவே என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. நானும் உன்னதரை வாழ்த்தி இன்றும் உள்ள கடவுளை புகழ்ந்து போற்றினேன். ஸோ பாருங்களேன், ஆண்டவர் அங்கே அந்த 3 பேர் வழியாக, அந்த தானியேலினுடைய நண்பர்கள் வழியாக ஆண்டவர் நிறைய பாடத்தை கற்று தந்தார். இதே தான் அவர் போற்றினார். திரும்ப மறந்துட்டார். திரும்ப அவருடைய பேலஸில் மேலே அரண்மனையில் வந்து நின்றுட்டு நான் தான் இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கிட்டார். அந்த அன்றிரவே எல்லாமே தூக்கப்பட்டுச்சு. அப்போவே எல்லாத்துலையும் அவர் விரட்டப்பட்டார். ஸோ தாழ்ச்சி அடையிற வரைக்கும் நம்ம மேலே ஃபோக்கஸ் இருக்கும். நான் என் வாழ்க்கை, நான் செஞ்சேன், உலகத்து மேலே கண் இருக்குது. தாழ்ச்சி அடையும் போது கண் மேலே பார்க்குது. ஓ, என்னை தாண்டி ஒருத்தர் மேலே இருக்கிறாரு. இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் தான் மேலே இருக்கிறேன், எல்லாம் எனக்கு கீழே இருக்குன்னு என் கண்கள் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியுது. அவர் சொல்கிறார் பாருங்கள், நெபுகத்நேசராகிய நான் என் கண்களை விண்ணகத்திற்கு உயர்த்தவே என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் மறலப்பட்டது. ஸோ அந்த அறிவு தான் அந்த ஊதாரி மகனுக்கு வந்துச்சு. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அவன் அறிவு தெளிவுக்கு வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில். ஸோ அறிவு தெளிவுக்கு நம்மளும் வரணும்னா நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்றத கண்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நானே கடவுள் சொல்லி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். என்னால் முடியும்னு சொல்லி எல்லாம் நம்ம ஜபத்துக்கு டைம் கொடுக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது சேஞ்ச் ஆகணும். 35வது வசனம் பாருங்கள், அழகான ரியலைசேஷன். அவர் அழகாக அந்த அறிவு தெளிவு வந்தோன்னா அவர் புரியுது பாருங்கள். உலகின் உயிர்கள் அனைத்தும் அவர் திரும்ப ஒன்றுமில்லை, அவர் தம் விரும்பியதையே செய்கிறார். அவர் நினச்சா கொடுப்பார், அவர் நினச்சா கொடுக்க மாட்டார். நம்மளாம் யார், மனுஷங்களாம் யார் கடவுள் முன்னாடி. அந்த ரியலைசேஷன் வந்துருச்சுன்னா நம்மளுடைய வெற்றியும் தோல்வியும், நம்மளுடைய துன்பங்களையும் நம்மளுடைய இன்பங்களையும் மகிழ்ச்சியும் வருத்தத்தையும் நம்ம கையாளுற விதம், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், விண்ணகத்தை நோக்கி நம்ம கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு உணர்வில் நம்ம கையாள விட நம்மளுடைய திறமைகளை, நம்மளுடைய பணம், நம்மளுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ், வீட்டில் வறுமை செழுமை எல்லாத்தையும் நம்ம பார்க்குற விதம் மாறும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் நண்பர்களே. அப்புறம் 36ஆம் வசனம் பாருங்கள். எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு துன்பத்துக்குள்ளே போயிட்டு வந்து அந்த சூளைக்குள்ளே வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த 3 பேருக்கும் பதவி உயர்வு கிடச்சிச்சு. தானியேல் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, கனவுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இது கிடச்சிச்சு. யோபு துன்பப்பட்டார், 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஸோ இப்போ நம்ம படுற துன்பங்களை நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கிட்டு, அதாவது இது நீங்கள் செய்கிறது கரெக்டு தான், நான் அதை ஏற்றுக்கிறேன், என்னை வெளியே கொண்டு வருவாங்க. நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு நாள் துன்பங்களும் ஒவ்வொரு வேலைகளையும் நம்மளோட பாவத்துக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்து ஜெபமாலைகளை ஒப்பு கொடுக்க என்ன நடக்குது? அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. என் அரசின் மேன்மைக்காக என் சீரும் சிறப்பும் எனக்கு மீண்டும் கிடைத்தனர். என் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் என்னை தேடி வந்தார்கள். யார் விரட்டினாங்களோ அவங்க திரும்பி தேடி வராங்க. எனது அரசுரிமை மீண்டும் உறுதி பெற்றது. முன்னிலும் அதிக மாண்பு எனக்கு கிடைத்தது. அன்பர்களே, முன்னை விட அதிகமாக கொடுக்கறது தான் கடவுளுடைய பிளான். நம்மளை குறைச்சாரா உடைச்சாரா எதுக்கு?
அதை ஆசீர்வதித்து அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு, நம்மளை இன்னும் 2 மடங்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஸோ அவருடைய அந்த டிசிப்ளினை எடுத்துக்கிறோமா, ஏற்றுக்கிறோமா? அவருடைய அந்த கை நம்மை பண்படுத்தும் போது, வணையும் போது, நம்ம ஒரு குயவனாக ஆண்டவர் நம்மை வணையும் போது நம்ம டோட்டல் நம்மளை விட்டு கொடுக்குறோமா? அந்த துன்பத்தை ஏற்றுக்கிட்டோமா? அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டோமா? ஃபைன், அவ்வளோதான். ஆண்டவர் நம்மை 2 மடங்கு நமக்கு எவ்வளோ எடுத்தாரோ, எவ்வளோ அடித்தாரோ அதை விட 2 மடங்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரி, 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். தானியேல் அந்த செவுத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அது என்ன அந்த வசனம்? முதல்ல அந்த பெல்சசார், நெபுகத்நேசருடைய மகன் பாருங்கள், அவர் திரும்ப உள்ளத்தில் செருக்குடன் பாவம் செய்யும்போது ஆண்டவருடைய இந்த பரிசுத்தமான கலன்களை எல்லாத்தையும், பாத்திரங்களை எடுத்துகிட்டு அவர் பாவத்தில் அதுக்கு பயன்படுத்தும் போது உடனடியாக பாருங்கள் ஆண்டவர் விஷன் காட்டுறார். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல சைன் தான் அன்பார்ந்தவர்களே. நம்ம ஆண்டவர் யார் உண்மையிலேயே அன்பு செய்கிறாரோ அவர்களை தான் ஆண்டவர் கண்டித்து திருத்துறாரு இல்லையா? ஸோ நெபுகத்நேசராகவும் சரி, அவருடைய மகன் பெல்சசாராகவும் சரி, எல்லாத்தையுமே ஆண்டவர் உடனே திருத்துறதே ஒரு நல்ல அடையாளம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பார்ந்தவர்களே. பாருங்கள், உடனே அந்த கையை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் என்ன வேணால் பண்ணலாம் பாருங்கள். ஒரு வெறும் கை நம்ம ஒரு செவுத்தில் எழுதுகிற மாதிரி இருந்தால் நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்து அவர் மிரண்டு போயிடுறாரு. ஸோ என்ன எழுதப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரம் தானியேல் 25ஆம் வசனத்தில் பாருங்கள். மேனே மேனே தேகேல் பார்சின். ஸோ இதை விவிலிய அறிஞர்கள் இதை அரமைக் மொழியில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அரமைக் மொழியில் இது ஒரு வேர்ட் பிளே அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு சொற்களில் வச்சு விளையாடுறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்க இது இந்த மொத்த ஃப்ரேஸுமே இந்த மேனே தேகேல் பார்சின்றது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட, வணிகம் சம்மந்தப்பட்ட ஒரு சொற்களாக பார்க்குறாங்க. அப்படின்னா மேனே அப்படின்றது ஆக்சுவலாக அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா 50 அல்லது 60 ஷெக்கல் அப்படின்வாங்க. இந்த தேகேல் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அரமைக் மொழியில் பேசிக் யூனிட் ஆஃப் சில்வர் கரன்சி அப்படின்றாங்க. அப்படின்னா வெள்ளியினுடைய ஒரு அடிப்படையான பணத்தினுடைய ஒரு வீதம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய காலகட்டத்தில் 1 கிராம் அப்படின்னு சொல்லலாம். 1 கிராம் ஷெக்கேல். தேகேல் அப்படின்னா 1 கிராம்னு அர்த்தம். ஸோ 50-60 கிராமுகள் மேனே தேகேல். அப்புறம் பார்சின் அப்படின்னாக்க பாதி அல்லது பிளவுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாராஸ் அப்படின்ற அந்த மூல வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி 50-60 பாதி கிராமு வெள்ளி அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். பட் அதே நேரத்தில் அதை எப்படி சவுண்டை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேனேன்ற சவுண்டு அரமைக் மொழியில் இன்னொரு வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு சவுண்ட் தான். அதுதான் எண்ணப்படும் அப்படின்னு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், உம்முடைய நாட்களை எண்ணி வரைந்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் அப்படின்னு. ஸோ நம்பர்ட். ஸோ அது ஒரு பக்கம் 50-60 ஷெக்கல்ஸையும் குறிக்கும். அதே நேரத்தில் அது எண்ணிக்கைக்கான அரமைக் வார்த்தைக்கும் இந்த மேனேன்ற வார்த்தை குறிக்கும். ஸோ நம்ம நிறைய வார்த்தைகள் இருக்கும் பாருங்கள். ஒரு சில வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதோடைய சத்தம் இன்னொரு வார்த்தையை குறிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இங்கிலீஷ்லேயும் சரி, தமிழ்லேயும் சரி, நமக்கு அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் உண்டு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு தண்ணீர்னு எழுதியிருக்கோன்னா தனின்னு கூட நம்ம அதை வாசிக்கலாம். தனினா என்ன? ஐசோலேட்டட், தனியாக இருக்கிறது. தண்ணின்றது தனி அப்படின்னு கூட வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள், நிறைய வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது எண்ணிக்கை அப்படின்ற வார்த்தைகள். அதுமாதிரி தேகேல் அப்படின்றது ஒரு கிராம் வெள்ளியும் அந்த மாதிரியும் குறிக்கும். அதே நேரத்தில் அது வெயிட்டு, அதனுடைய இடையையும் குறிக்கும். அதனால தான் அவர் சொல்கிறார், தானியேல் உம்மை தராசில் நிற்கப்பட்டு ஆண்டவர் உங்களை அளந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அதுக்கப்புறம் பார்சின் பாதி பிளவுப்பட்டதையும் குறிக்கும், டிவைடையும் குறிக்கும். அதே நேரத்தில் அது இன்னொரு வார்த்தையும் குறிக்கும், பெர்சியா, அரமைக்கில் பெர்சியா நாடையும் குறிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறாரு, தானியேல் அழகாக சொல்கிறார், கடவுள் உம்முடைய நாட்களை, உன்னுடைய அரசை எண்ணி அளந்துட்டார். உண்மை அவர் தராசில் வச்சு எடை போட்டு பார்த்துட்டாரு. அதனால் உன்னுடைய அரசை 2ஆக பிரித்து பெர்சியாவுக்கும் மிதியா நாட்டிற்கும் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் பாருங்கள் ஆண்டவர் அழகாக சொல்கிறப்பாங்க 17ஆம் வசனத்தில் தானியல்கிட்ட சொல்கிறார், உனக்கு இதெல்லாம் தருவேன் அதெல்லாம் தருவேன். தானியல் சிம்பிளாக சொல்கிறார் பாருங்கள். அங்கே எலியா இறைவாக்கினர், எல்லா இறைவாக்கினரும் கடவுளுடைய மனிதர்கள் எல்லாமே இந்த உலக இன்பத்தில் ஈடுபடவே மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். அவர் சொல்கிறார், நீ இதெல்லாம் எனக்கு பண்ணினா உனக்கு நான் இந்த ரிவார்ட்லாம் கொடுப்பேன், இந்த சன்மானம், இந்த அன்பளிப்புலாம் கொடுப்பேன். தானியல் அழகாக 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறார், உம்முடைய அன்பளிப்புகளை உம்மிடமே இருக்கட்டும், பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசன் படித்து காட்டிய அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். அன்பர்களே, ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, ஆண்டவருடைய ஊழியம், அதனால் நான் இதை செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு இதை செய்ய சொல்கிறாரு, நான் செய்கிறேன். நீ கொடுக்குற அந்த அன்பளிப்புக்காக நான் செய்யலை. அன்பர்களே, புனித அன்னை தெரசா அவங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா அருள் சகோதரிக்கும் இந்த ஒரு ரூலை கொடுத்துருக்காங்க, விதிமுறையை கொடுத்துருக்காங்க. என்னது, எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது வாங்கி. ஏன் தெரியுமா? அதில் ஒரு ஆழமான விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அன்புனால் கொடுக்குறாங்க, வீட்டில் இருக்கவங்க, தப்பு சொல்லலை. பட் ஊழியம் செய்யும்போது சாத்தான் சோதனை கொடுப்பான். ஸோ என்ன நடக்கும், சில சமயம் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக போவோம், அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஏதாவது தருவாங்களா, சீரியஸாக அவன் யோசிக்க வைப்பான் பந்தர்களே. இந்த வீட்டில் அது கொடுக்கல இது கொடுக்கல, அப்புறம் அதை கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அன்பை நம்ம எடைய போட ஆரம்பிச்சிருவோம். அவங்க பாருங்கள், அங்கே நல்லா கவனித்தாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் போயிடவே கூடாது பாருங்கள் எண்ணம். ஸோ இதெல்லாம் புனித அன்னை தெரசாவுக்கு தெரியுது, இந்த டெம்டேஷன்ஸ்லாம் வரும் ஊழியக்காரங்களுக்கு. அதனால தான் அவங்களுடைய சிஸ்டர்ஸ்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சில சமயம் என்ன நல்லா அப்புறம் நம்ம செஞ்ச ஊழியத்துக்கு கைமாறு சாப்பாடாக போயிடும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது ஊழியக்காரங்களுக்கு. இல்லை என் கைமாறு என்ன தெரியுமா, அந்த வீடு மீட்படையணும். ஆண்டவரே, நான் இந்த வீட்டில் நான் ஊழியம் செய்கிறேன், நான் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், அவங்களோட நான் பேச போகிறேன், அவங்கக்கிட்ட கடவுளோட நற்செய்தியை அறிவிக்க போகிறேன், அந்த வீடு மனம் மாறணும். எனக்கு கைமாற எதுவும் வேணால் நான் என் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குவேன், இல்லை நான் வழியில் ஏதாவது கடையில் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அந்த வீட்டிலேருந்து எந்த சன்மானம் வேணால், எனக்கு நீங்கள் சன்மானம் கொடுக்குறதா இருந்தால் அந்த வீடை மீட்டு கொடுங்க, அந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையும் மீட்டு உங்கள் பக்கம் திருப்புங்க. ஆண்டவரே, நான் அதுக்காக அவங்க வீட்டில் எதுவும் சாப்பிடாம நான் வரேன். ஒரு அழகான உடல் ஒருத்தல். சில சமயம் சாப்பிட்றப்ப அது நம்மளுக்கு கவனசிதறலையும் உண்டாக்கும். ஒழுங்காக நம்மளால் பியூராக கான்சன்ட்ரேட் பண்ணி ஆண்டவர் சொல்கிறத நம்ம அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல முடியாது, கரெக்டாக ஜெபிக்க முடியாது. ஏன்னா சாப்பாடு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு டென்ஷனாக இருக்கும், போயிருக்கிற நமக்கும் அது ஒரு கவனசிதறலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுமா? சாப்பாடை பற்றி யோசிக்க வேணாம். ஊழியக்காரங்க வரும்போது, குருக்கள் கண்ணீர்கள் வரும்போது ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி பேசுவோம், இந்த உடலுக்குரிய விஷயங்களை பற்றி கொஞ்சம் தவிர்த்து வைப்போம். எப்பயுமே அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே. ஸோ கடவுளுக்காக நான் இதை பண்ணுறேன், அதனால தான் புனித அன்னை தெரசா அதை பண்ணாங்க. ஸோ இங்கே தானியல் கடவுளுக்காக அதை செய்கிறார், அரசனுக்காக செய்யலை. 23ஆம் வசனம் பாருங்கள். ஆனால் உமது உயிரையும் வழிகளையும் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. நம்ம இந்த உண்மையை நம்ம உணரணும். பாருங்கள், அவங்க அப்பாவும் அதான் உணர்ந்தார் நேபுகத்நேசர். எல்லாமே கடவுளுடைய கையில் தான் இருக்குது. அவர் நினச்சா யார்ட்டையாவது கொடுப்பார், அவர் நினச்சா யார்கிட்ட வேணாலும் எடுத்துருவார். அவர் முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அப்பா உணர்ந்தார். பையன் என்ன உணரணும்? கடவுளுடைய கையில் தான் நம்மளுடைய உயிரும் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்குது. அதனால் அவரையே நம்ம பெருமைப்படுத்தணும். நம்மளை நம்ம சுய பெருமையை தேடிக்கூடாது. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் இதையும் நம்ம என் உயிர் என் வாழ்க்கை அவர் கையில் இருக்குது, இந்த மனுஷங்க என்னை எதுவும் பண்ண முடியாது, நான் இப்படி இருந்தால் தான் எனக்கு இது கிடைக்கும். இல்லை, நான் என் ஜெபத்துக்கு என் டைமை கொடுப்பேன், கடவுளுக்கு என் டைமை கொடுப்பேன். கடவுள் கையில் தான் என்னுடைய மற்ற வெற்றியும் என்னுடைய நேரமும் அவர் கையில் தான் இருக்குது. அவர் எனக்கு கூட்டி கொடுப்பார். ஃபைன். சரி, நம்ம தொடர்ந்து எரேமியாக்குள்ளே போவோம் அன்பர்களே. எரேமியா புத்தகம் 23ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் பாருங்கள் அன்பர்களே. அழகாக ஆண்டவருடைய வாக்கு பாருங்கள். என் மந்தையில் எஞ்சி இருக்கும் ஆடுகளை நான் துரத்தி அடித்த அனைத்து நாடுகளிலிருந்து கூட்டி சேர்ப்பேன், அவர்களுக்குரிய ஆட்டுப்பட்டிக்கு கொண்டு வருவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்மளை திரும்ப கொண்டு வருவாராம் அந்த வீட்டுக்கு, நம்ம ஆட்டுப்பட்டிக்கு. நான் துரத்தி அடித்த நான் கொண்டு வருவேன் அப்படின்றார். அவை பழுகி பெருகும், அவற்றை பேணி காக்க நான் மேய்ப்பர்களை நியமிப்பேன். இதை தான் ஜீசஸ் பண்ணார். அவர் விண்ணேற்றம் அடையிறதுக்கு முன்னாடி புனித பேதுருக்கிட்ட என் ஆடுகளை பேணி வள, அப்போஸ்தலர்களிடம் உலகமெங்குமே சென்று நற்செய்தி அறிவிங்கள், ஞானஸ்நானம் கொடுங்க, நான் கற்பித்ததெல்லாம் அவங்களுக்கு கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள், இனி அவை அச்சம் வராது, திகில் வராது, காணாமலும் போகாது என்கிறார் ஆண்டவர். இந்த பட்டி, அந்த பட்டி எது?
கூட்டி பட்டியிலே ஆடுகளை சேர்ப்பேன். அந்த பட்டி தான் நம்ம கத்தோலிக்க திருச்சபை. அந்த மெய்ப்பர்கள் தான் நம்ம ஆயர்கள், குருக்கள். பைபிள் கிடையாது, பைபிள் செகண்டரி தான். ஸோ மெய்ப்பர்களும் குருக்களும் திருச்சபை கிட்ட தான் பைபிள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்தது திருச்சபை தான். ஸோ இதை நம்ம பிரிந்து போன சகோதரர்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். ஆண்டவர் நல்ல ஆயன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆயருக்குரிய அந்த ஒரு பொறுப்பை திருச்சபைக்கிட்ட. ஸோ காட் லவ்ஸ் மீடியேஷன். அவர் தான் மத்தியஸ்தர். ஆனால் அவர் மனிதர்களை, அப்போஸ்தலர்களை, புனிதர்களை மத்தியஸ்தர்களாக அனுப்புகிறார். ஸோ இப்போ சின்ன குழந்தைங்களை நம்ம கொடுக்குறாங்க, பிள்ளைங்களை நம்ம கொடுக்குறாங்க, நம்ம அவங்களுக்கு மேய்ப்பர்களாக இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்ம டீச்சராக இருக்கோம், நம்ம அவங்களுக்கு மேய்ப்பர்கள். நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம், நம்ம டிரைவராக இருக்கோம், நம்மளுடைய பேசஞ்சர்ஸ்க்கு நம்ம தான் மேய்ப்பர்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிஸ்னஸ் செய்கிறோம், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம தான் மேய்ப்பர்கள். அதை தான் பாருங்கள், எபேசியர் 4:11-12 கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதகர்களையும் நமக்கு டீச்சர்ஸும் பாஸ்டர்ஸையும் திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள், 23ஆம் அதிகாரத்தில். இதோ நாள்கள் வருகின்றனர், அப்பொழுது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். தாவீதுக்காக, எல்லாமே தாவீதுக்காக. அந்த மனுஷன் அப்படி ஆண்டவரை மயக்கி வச்சுட்டாரு. அவருக்காக ஒரு தளிர், ஒரு பிரான்ச்சை வெளியே வர வைப்பேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடனும் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார். யார் அந்த தளிர்? ஆண்டவர் இயேசு. இப்போ ஆண்டவர் இயேசுக்கு அடுத்து அவருடைய பிரதிநிதியாக இங்கே திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருச்சபை, இவர்கள் வழியாக அது செயல்படுது. அப்புறம் 6ஆம் வசனம் பாருங்கள். யாவே சித்கேனு. அன்பந்துகளை, இந்த யாவே சித்கேனுன்ற அர்த்தம் என்ன? ஆண்டவரே நமது நீதி அப்படின்னு அந்த நகரம் அழைக்கப்படுமா. ஸோ ஆண்டவர் இயேசு வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த மெய்ப்பர்கள்லாம் ஆளக்கூடிய அந்த நகரத்தினுடைய பேர் ஆண்டவரே நமது நீதின்னு அதோடைய பெயர் இருக்குமா. 1 கொரிந்தியர் 1:30 வாசிக்கிறோம். கிறிஸ்துவே நமது நீதி. கிரைஸ்ட் இஸ் அவர் ரைச்சியஸ்னஸ். பாருங்கள், அது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுது. ஸோ நம்மக்கிட்ட எந்த நீதியும் இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய நீதி நமக்கு ஞானஸ்தானத்தின் வழியாக கொடுக்கப்படுது. அப்பா அவருடைய திருச்சபையில் அவரோட பட்டிக்குள்ளே இணையும் போது, அவர் நீதியோடும் நேர்மையோடும் அரசு ஆளும்போது, அந்த இடத்துல ஆண்டவரே எங்கள் நீதி, எங்களுடைய நீதி ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவின் நீதியில் நம்ம இருக்க போகிறோம். நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவின் நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. 11ஆம் வசனம் பாருங்கள். இறைவாக்கினர், குருக்கள் ஆகிய இரு சாராரும் இறையுணர்வும் அற்றவர்கள். அதாவது கடவுள் உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்களாம் குருக்களும் இறைவாக்கினர்களும். என் இல்லத்தில் அவர்களின் தீச்செயல்களை நான் கண்டுள்ளேன். முதல்ல இது அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் இருக்குது பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 7:15-20 சொல்கிறாரு. போலி இறைவாக்கினர்களை குறித்து கவனமாக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்களுடைய கனியை பொறுத்து அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பேதுரு 2:1-3 புனித பேதுரு சொல்கிறார், நம்மளோட முதல் திருத்தந்தை. போலி போதகர்கள் நிறைய பேர் எழுவாங்க திருச்சபையில், தவறான போதனைகளையும் தப்பறைகளையும் கொண்டு வருவாங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரிந்து போன சகோதரர்கள் எல்லாமே தப்பான போதிக்கிறாங்கன்னு சொல்ல வரல, பட் ஒரு சில விஷயங்களை அவங்க போதிப்பது தவறாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் தவறானது. கத்தோலிக்க திருச்சபையை போதிக்கிற மாதிரியே நிறைய விஷயங்களை அவங்களும் போதிப்பாங்க. ஆண்டவர் இயேசு தான் மீட்பர், ஓகே, அதெல்லாம் ஃபைன். பட் நற்கருணைக்கு எதிராக, மாதாவுக்கு எதிராக, புனிதர்களுக்கு எதிராக, உத்திரிகை ஸ்தலத்துக்கு எதிராக, பாவசங்கத்தினத்துக்கு எதிராக, குருத்துவத்துக்கு எதிராக, இது எல்லாம் தவறான போதனைகள். ஸோ ஒரே ப்ராப்ளம் என்ன, ஏன் இப்படி இறைவாக்கினரும் குருக்களும் கடவுளுடைய உணர்வு, இறை உணர்வே அற்றவர்களாக ஏன் போனாங்க? சிம்பிள். ஜபம் இல்லை, மாதா இல்லை, ஜபமாலை இல்லை, நற்கருணை இல்லை. நற்கருணை பிரசன்னத்தில் போய் ஒரு ஹோலி அவர் டெய்லி 1 மணி நேரம் உட்காந்து பாருங்கள், அப்போ தெரியும் இறை வார்த்தை படிக்கிறதில்ல. ஸோ மாதா இல்லை, நற்கருணை ஆண்டவர் இல்லை, இறை வார்த்தை இல்லை. இது 3 இல்லையா, இறைவாக்கினர்களும் குருக்களும் இப்படி தான் இருப்பாங்க. இப்போவும் நம்ம சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனை காரணம் அதுதான். பொதுநிலையினர்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக தான், குருக்கள் கண்ணீர்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக தான். மாதா இல்லை, நற்கருணையில் பிரசன்னத்தில் இருக்கிறது இல்லை, இறை வார்த்தை இல்லை, ப்ரேயர் இல்லை, பெனன்ஸ் இல்லை, யூக்கரிஸ்ட் இல்லை, இறை வார்த்தை இல்லை. இது 3 இருந்துச்சுன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துடுவான் பாருங்களே.
சரி, 23லேருந்து 24 வசனங்களை பாருங்கள். அருகில் இருந்தால்தான் நான் கடவுளா? தொலையில் இருக்கும்போதே நான் கடவுள் இல்லையா? என் கண்கள் படாதபடி எவராவது பதுங்கு கிடங்களில் ஒளிந்து கொள்ள முடியுமா என்கிறார் ஆண்டவர். விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்திருப்பது நான் அல்லவா? நம்ம இது கடவுளுடைய ஆம்னி பிரசன்ஸை நம்ம கடவுள். ஹீ இஸ் ஆம்னிபொட்டன்ட். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவரில் நிறைந்து கரைந்து மறைந்து இருக்கக்கூடிய புனிதர்களும் எங்கும் நிறைந்திருப்பாங்க. ஏன்? கடவுளுடைய வல்லமையினால். மாதா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நாட் பை நேச்சர். அவங்களுடைய இயல்பில் அவங்க மனிதர்கள், மாதாவும் சரி எல்லா புனிதர்களும் சரி. ஆனால் பை கிரேஸ், பை த ஆர்டர் ஆஃப் கிரேஸ், அவங்க அருளினால், கடவுளுடைய வல்லமையினால், அருளினால் அவங்க எல்லா இடத்துலையும் சர்வ வல்லமை உள்ளவர்களாக எங்கும் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் நாட் காட்ஸ். அவங்க கடவுள் கிடையாது. இயல்பில் அவங்க ஆம்னி பர்சன் கிடையாது. பட் பை ஆர்டர் ஆஃப் கிரேஸ், அருளினால் அவர்கள் கடவுளுடைய வல்லமையை கொண்டிருக்கிறார்கள். ஸோ கடவுள் எங்கும் இருக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாடு யோசேப்பு புரிந்து வைத்திருந்தார். கடவுளுடைய கண்களை எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது. 29ஆம் வசனம் பாருங்கள். என் சொல் தீயை போன்றது அல்லவா? பாதையை நொறுக்கும் சம்பட்டியை போன்றது அல்லவா? ஆண்டவருடைய இறை வார்த்தை பாருங்கள் அன்பர்களே, அது தீயை போலது. நம்ம இன்னொரு பக்கமாக இரு பக்கம் கூறுள்ள வாளை போன்றது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை பனியை போன்றது. எவ்வளோ எவ்வளோ குணாதிசயங்கள் பாருங்கள். அது சம்பட்டியை போல் நம்மளை அடித்து உடைக்கும். ஸோ நம்ம இறை வார்த்தையை படிக்க இறை வார்த்தையை தான் ஜெபமாலையிலையும் ஜெபிக்கிறோம். ஜெபமாலையை ஜெபிக்க இறை வார்த்தையை தியானிக்க நம்மளுடைய கல்லான இதயம் சம்பட்டியினால், அந்த இறை வார்த்தைன்ற சம்பட்டியினால் உடைக்கப்படும். இறை வார்த்தைன்ற இந்த வாழ்னால் நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய ஆவையும் பிரித்து நம்மளுடைய உள்ளத்தின் எண்ணங்கள்லாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? பைபிள் வாசிக்க தான் அது தோணும் நமக்கு. நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? இந்த எண்ணம் வருதுனாவே நம்ம பைபிள் இறைவார்த்தை உள்ளே போய் ஆவியும் ஆன்மையும் பிரித்து பார்க்குது. நம்மளுடைய எண்ணங்களையும் ஆவியானவருடைய எண்ணங்களையும் சாத்தானுடைய எண்ணங்களையும் பிரித்து பார்க்க வைக்கிது இறைவார்த்தை. நெருப்பு போல் நமக்குள்ளே இருக்குது. அந்த நெருப்பு நம்மளுடைய அந்த வெதுவெதுப்பான இதெல்லாம் செய்யணுமா, ஆண்டவருக்கு போகணுமா, அந்த இதெல்லாம் நம்மளை நெருப்பாக்கும் இறைவார்த்தை. சரி, நீதிமொழிகள் பாருங்கள். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 2 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனம். குறிப்பாக 2வது வசனம், மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம். நம்மளுடைய பார்வையில் நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்ட் மாதிரி தோணலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளங்களை சீர்தூக்கி பார்க்கிறார், உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். அன்பர்களே, இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, நம்ம மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதை நம்ம நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உள்ளத்தின் எண்ணங்கள் ஆழமாக போய் பார்த்தோன்னா அதில் ஏதாச்சும் ஒரு சுய நலம் இருக்கும். நம்ம எடுக்கிற எல்லா முடிவுலையும் அன்பர்களே, அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா எங்கேயாச்சும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட், அந்த பற்றுதலிருந்து தான் வெளியே வரும். ஆனால் வெளியே காட்டுறது எப்படி தெரியுமா காட்டும்? ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிற மாதிரியே காட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெஸ்ட்டை நம்ம எதுக்காக ரிசீவ் பண்ணுறோம்? எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், அவங்க பாவம் களைப்பாக வந்திருப்பாங்க, அவங்க நம்ம வீட்டு தேடி வராங்க, அவங்கள நம்ம பார்த்து அமுச்சு விடணும். எனக்கு அவங்களால எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கணும், இல்லை அவங்களால எந்த ஒரு உதவி, அந்த ஒரு சுயநலத்தோடு அவங்கள நம்ம கவனிக்கிறோமா, இல்லை அவங்களுக்காக கவனிக்கிறோமா, கடவுளுக்காக கவனிக்கிறோமா? எனக்கு எந்த ஒரு கைமாறும் வேணாம், எந்த ரிவார்டும் வேணாம். ஒரு உதாரணம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம், அப்படியே செம்மையாக செய்வோம். பார்த்தா அவங்களால நமக்கு ஏதாவது பின்னாடி ஒரு உதவி வரும், அதுக்காக அவளை விழுந்து கவனிச்சிருப்போம். பாருங்களேன், இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறையா உதாரணங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம செய்கிற நிறைய நல்ல விஷயங்களுக்கு கீழே அடியில் ஏதாச்சும் பாவம் இருக்குதான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணி, இதை செய்யாமல் விட்டுறக்கூடாது, கவனிக்கணும். பட் நம்மளுடைய நோக்கங்களை பரிசுத்தமாக மாற்றணும். ஆண்டுகிட்ட ஒரு அருந்து மாதிரி ஜெபிக்கலாம், மாதாட்ட ஒரு 3 அருந்து மாதிரி ஜெபிச்சு, அம்மா இந்த மாதிரி என்ன இருக்குது, இதை வெளியே எடுத்து போடுங்கம்மா, எடுத்து போட்டு நான் பரிசுத்தமாக உங்களுக்கு கவனிக்கணும். கவனிக்காமல் விட்டுறக்கூடாது, அது சாத்தானிடம் வந்து வருது. கவனிக்கணும், ஆனால் என் நோக்கங்கள் எந்த ஒரு இல்லாமல் தூய்மையாக கள்ளக்கபடம் இல்லாமல் கவனிக்கணும். இது ஒரு உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். உண்மையிலே இதை இதுக்காக தான் செய்கிறோமா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் இருக்குதா?
ஆண்டவர் உள்ளெண்ணங்களை சீர்தூக்கி பார்க்குறார். நம்ம செய்கிற செயலெல்லாம் நடத்தையெல்லாம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் உள்ளெண்ணங்கள் எப்படி இருக்குது? எல்லா விஷயங்களிலும் ஒருத்தவங்ககிட்ட ஃபோன் போட்டு பேசணும்னு தோணுது, எதுக்கு? யோசித்து பார்க்கணும். ஏன் நான் அவங்களுக்கு ஃபோன் போடணும்னு இப்போ எனக்கு தோணுது? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காகவா? இல்லை உண்மையிலே அவங்களோட ஒரு உறவு அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கணுங்கிறதுக்காகவா? இல்லை அவங்களோட டச் வச்சுக்கிட்டா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குப்பாங்க நண்பர்களே. உள்ளெண்ணங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். 3ஆம் வசனம் பாருங்கள். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். எப்படி ஒப்படைக்கலாம்? நான் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருள்மறை ஜெபிக்கலாம், இல்லை 3 அருள்மறை ஜெபிக்கலாம். இல்லை பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா ஒரு ஜெபமாலையை ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு நவநாள் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு திருப்பலியை ஒப்பு கொடுத்துட்டு ஒரு பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு சேப்பிள், ஒரு நற்கனி சந்திப்பு 1 மணி நேரம் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லை ஒரு திருமணம் செய்ய போகிறோம், ஒரு பெரிய நீண்ட பயணத்தை, ஒரு ஃபாரினுக்கு போகிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய பயணத்துக்கு போகிறோம், ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நாளைக்கு ஜாபு, ஒரு 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 ரெட்ரீட்டு கூட போகலாம். ஒரு 3 4 நாள் 5 நாள் ரெட்ரீட்டுக்கு போயிட்டு ஒரு திருமணத்துக்கு போகலாம். கணவன் மனைவி அந்த வீட்டாரை கூட்டிகிட்டு வந்து அந்த மணமகன் மணமகளுடைய வீட்டாரையும் சேர்ந்து ரெட்ரீட் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நிறைய வழிகள் இருக்கு நண்பர்களே, நம்மளுடைய செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்பதற்கு. அந்த செயல் எவ்வளோ பெருசோ எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆண்டவரிடம் ஒப்படைக்கக்கூடிய செயல்களையும் நம்ம மாற்றி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.